வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைத்தொலைபேசி வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொழும்பில் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள், அடைமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பி விடப்பட்டது பண்டாரநாயக்க வரவிருந்த விமானங்கள். டெகோயா வர்த்தக நிலையத்தில் வெட்டு காயங்களுடன் இருவரின் சடலங்கள் மீட்பு. குளிர்பானங்களுக்கு பதிலாக தேநீர், தானசாலை ஏற்பாட்டாளர்களுக்கு அவசர வேண்டுகோள். வெள்ளத்தில் மூழ்கிய சிலாபம் வைத்தியசாலை. ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் சாரதிகளுக்கு விசேட அறிவித்தல். முன்னாள் காதலியை சந்திக்க சென்ற நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் கைத்தொலைபேசிகள் மற்றும் அதன் உதிரிப்பாகங்களின் விலைகள் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை கைத்தொலைபேசிகள் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கைத்தொலைபேசிகள் மற்றும் அதன் உதிரிப்பாகங்களின் விலைகளை 20-25க்கும் இடைப்பட்ட சதவீதத்தால் அதிகரிக்க நேரிடும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஓய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தமாக 4,63,000 ஓய்வூதியதாரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 4,29,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஓய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓய்வூதிய கொடுப்பனவுகளை விநியோகிக்கும் செயல்முறையை மேலும் விரைவுபடுத்துவதற்காக பிரதேச செயலகங்கள் மட்டத்தில் தற்போது இணையவழி கட்டமைப்பு ஒன்று வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகிறது. இத்தொழில்நுட்பத்தின் மூலம் இதுவரை சுமார் 3,97,154 ஓய்வூதியதாரர்களின் தரவுகள் கணினி மயப்படுத்தப்பட்டு கொடுப்பனவு நடைமுறைகள் தானியக்கமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் 5 நாட்கள் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வரவிருக்கும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டும் பாடசாலைகளின் 1ஆம் தவணைக்கான விடுமுறையினை அடிப்படையாக கொண்டு இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விடுமுறை தினங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விடுமுறை முடிவடைந்து மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழமை போல் பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாகவும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய கேகாலை மாவட்டத்தின் தெகியோவிட்ட கல்வி வலயத்துக்குட்பட்ட 6 பாடசாலைகளை இன்றைய தினம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ருவன்வெல்ல பகுதியில் 3 பாடசாலைகளையும் தெகியோவிட்ட பகுதியில் 3 பாடசாலைகளையும் மூடி மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்புமாறு வலய கல்வி பணிப்பாளர் அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தற்போதுள்ள காலநிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு ஏனைய பாடசாலைகளை நடத்துவதா அல்லது விடுமுறை வழங்குவதா என்பது குறித்து தீர்மானிக்கும் பொறுப்பு வலயத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெகியோவிட்ட வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
அடுத்த ஜனவரி மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 20ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசு சேவையின் சம்பள உயர்வுகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பெரிய பிரச்சினைகள் பல உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எங்களுக்கு ஒரு வலுவான அரசு சேவை தேவைப்படுகிறது. எமது காவல்துறையினர், முப்படைகள் மற்றும் அரசாங்க அதிபர் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை ஒரு வலுவான அரசு சேவை அவசியமாகும். நாங்கள் அதற்காகவே உழைத்து வருகிறோம். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதுடன் அதற்கான முறையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல பிரதேசங்களில் தற்போது பெய்து வரும் கனமழையினால் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை கல்லணி ஆற்றுப்படுகையில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் ருவன்வெல்ல, சீதாவாக, டோம்பே, தெகியோவேட்டு, ஏகிலியகுட, ஜதியந்தோட்ட மற்றும் புலகுகும்பொட்டிய ஆகிய பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனனி ஆற்றுப்படுகையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் சுமார் 300 மில்லிமீட்டர் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகியுள்ளது. அதன்படி கல்லணி ஆற்றுப்படுகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தால் பராமரிக்கப்படும் ஆற்று நீர்மானிகளின் மழை நிலவரம் மற்றும் நீர்மட்டங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பயணிகள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கனமழை காரணமாக கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்துக்கு வரவிருந்த குறைந்தது 7 விமானங்கள் இதுவரை வேறு திசைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. குறித்த விமானங்களில் 5 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கும் 2 விமானங்கள் இந்தியாவின் கொச்சின் விமான நிலையத்துக்கும் திருப்பி விடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுவரெலியா டெகோயா நகரில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் 2 வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் இன்று மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் வயதான 2 ஆண்கள் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இருவரும் சம்பவம் இடம்பெற்ற வர்த்தக நிலையத்திலேயே தங்கியிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததை அடுத்து டெகோயா போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அப்போது இருவரின் சடலங்களும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. இது கொலை சம்பவமாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான தடயவியல் பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தோரின் அடையாளங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் குளிர்பானங்களுக்கு பதிலாக தேநீர் மற்றும் காபி போன்ற சூடான பானங்களை வழங்குவதை ஊக்குவிக்குமாறு சுகாதார அமைச்சு அவசரமாக கேட்டுக்கொண்டுள்ளது. நீரினால் பரவக்கூடிய நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதை கருத்தில் கொண்டே இந்த விசேட அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன கருத்து தெரிவிக்கையில், குளிர்பானங்கள் வழங்கப்படும் தானசாலைகளில் அசுத்தமான நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் மிக அதிகமாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். எனவே தொற்று நோய்கள் பரவாமல் தடுத்து பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குளிர்பானங்களை தவிர்த்துவிட்டு சூடான பானங்களை மக்களுக்கு வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாட்டாளர்களும் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் சில பகுதிகளில் தற்போது பதிவாகி வரும் தொற்று நோய் பரவல் நிலைமைகளை கருத்து கொண்டே பொதுமக்களின் நலன் கருதி இந்த அவசர வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் அசேல குணவர்தன மேலும் தெரிவித்தார். நாட்டின் நிலை வெறும் பலத்த மழை காரணமாக அத்தனகல ஓயாவை சூழவுள்ள பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சிலாபம் பொது வைத்தியசாலையில் 3 சிகிச்சை அறைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக குறித்த அறைகளில் இருந்த நோயாளர்களை வேறு அறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதிகளில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதி தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
குறிப்பாக மாதம்பே பகுதியில் வீதி முழுவதும் மழைநீரால் மூழ்கியுள்ளதுடன் குதிரைக்கோவில் பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறும் அவசர தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பயணிக்கும் போது வாகன வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலி கபராதுவ பிரதேசத்தில் தனது பழைய காதலியை சந்திப்பதற்காக சுற்றுலா விடுதியொன்றுக்கு சென்ற நபர் ஒருவரிடமிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டன. கொள்ளையில் ஈடுபட்ட 2 நபர்கள் நேற்று முன்தினம் இரவு கொள்ளையடித்து தப்பியோடியுள்ளதாக கபராதுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்தவர் அக்ரச மலிதுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபரின் பழைய காதலியின் வேண்டுகோளுக்கு அமைய அவரை சந்திப்பதற்காக பிலானே பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு சென்று அறையொன்றில் தங்கியிருந்துள்ளார். முறைப்பாட்டாளர் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்த இருவர் அவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 தங்க சங்கிலிகள் மற்றும் அவரிடமிருந்து 84,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்பாட்டில் முறைப்பாட்டாளரின் பழைய காதலிக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கபராதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.